பிரைஸ் தி லார்ட். எல்லா கண்களை மூடி ஜீசஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் டேடி. அப்பா, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உன்னத பலிபீடத்தில் நிற்க எவ்வளவேனும் தகுதி இல்லாத என்னை கொண்டு வந்த நிறுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னது போல அதே விசுவாசத்தோடு தேவனாய கர்த்தர் 2000 வருடத்துக்கு முன்பாக ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டு ஆண்டவரே ரத்தம் சிந்தி எங்களுக்காக மரித்த இந்த நாளை நாங்கள் நினைவு கூறும்படியாய் ஆண்டவரே அந்த தியாக உணர்வை நினைவு கூறும்படியாய் நாங்கள் கூடியிருக்கிறோம். நீர் சிலுவையில் பேசின அந்த 7 வார்த்தையில முதலாவது வார்த்தையை பேச நீ தெரிந்து கொண்டிருக்கிறே, அதற்காக ஸ்தோத்திரப்பா. இதோ பேசுகிற நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இதைத் தொடர்ந்து திருச்சபையிலே இந்த ஊழிய வாய்ப்பினை பகிர்ந்து கொடுத்த திருச்சபையின் மெய்ப்பருக்கு மனமாத நன்றிகளையும் துணை மெய்ப்பருக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு, சபை விசுவாச குடும்பங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறீர்களே என்றார். இந்த வார்த்தையை நம்ம எல்லாம் அறிஞ்சதுதான். அருமையான ஐயா ஆரம்பத்திலேயே நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாங்க. இந்த சிலுவையின் பாடு என்பது நம்ம ஒரு நாள் நினைவு கூர்ந்து துக்கித்து விட்டு விடுவது கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை நம்ம என்ன பண்ணோம், நம்ம இருதயத்தில் வைத்து நம்ம வாழ்க்கையில அதன்படி வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு கற்பித்து கொடுக்கிற காரியம். ஏன் இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுகிற ஒரு நாளாக இருந்தாலும் கூட வசனம் சொல்லுது, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 53வது அதிகாரம் 12வது வசனம். ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்தார் என்று பார்க்கலாம். ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தானே சுமந்து கொடுத்து, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் அந்த 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறாரு. பிதாவே இவர் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் என்னத்தை அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரை வாரினால் அடிச்சாங்க, காயப்படுத்தினாங்க, பலவித தூஷண வார்த்தைகளால் பேசினாலும் சிலுவையை சுமக்க வைத்து அவரை சிலுவையில் அறையப்பட்டு அவர் கள்ளர்கள் மத்தியில அவர் என்ன பண்றாரு, சிலுவையில் அறையப்படுறாரு. 2 கள்ளர்கள் மத்தியில இவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட வேண்டும் என்பது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 700 வருஷத்துக்கு முன்னாடி நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இவங்க செய்கிறது என்னதென்று தெரியாம செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அக்கிரமக்காருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டிய ஒரு காலத்துல இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதோடு மாத்திரம் இல்லாம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம் இப்படியா சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், அல்லேலூயா. இது தேவனாய கர்த்தர் அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு உபதேசித்த உபதேசம். அவர் வெறும் வார்த்தையில சொல்லிவிட்டு போகிற தேவன் அல்ல, அவர் தன் வாழ்விலே செய்து முடிக்க போகிற காரியத்தை முன்பாகவே நம்மளுக்கு அறிவிச்சார். அதனாலதான் அவரை அடித்து துன்பப்படுத்தி துக்கப்படுத்தி அது மாத்திரம் இல்லாம கள்ளர்கள் மத்தியில அவர் ஒரு
துன்மார்கர் என்று இல்ல, அவர் எப்படி சொல்றாருன்னா அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டு அந்த கள்ளர்கள் மத்தியில அவர் அறையிறாங்க. அவர் நினைச்சிருந்தாருன்னா என்ன அவர் பாவம் பண்ணார் இல்ல? பார்க்காத குருடர்களுக்கு கண் பார்வை கொடுத்தாரு, முடவர்களை எழுப்பி நடக்க வைத்தாரு, குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினாரு, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாரு, பரலோகத்திற்குரிய பிரமாணங்களை போதிச்சாரு. இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு குறை என்ன பண்ண முடியல, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் அவர் சிலுவையில் அறையும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்யறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் அறையப்பட்டு ஜீவனை கொடுப்பதற்கு மட்டும் இந்த பூமியில வரல, அவருடைய காலடி சுவடுகளை பின்பற்றும்படியாக வாழ்ந்து காண்பித்து விட்டு போனார். அப்போ அவர் விசுவாசிக்கிற நாமும் அவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரோ அதை போலவே அவருடைய காலடி சுவடுகளை பின்பற்ற நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இவ்வளோ பாடுகள் மத்தியிலும் தன்னை துன்பப்படுத்துவதற்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். மன்னிங்கன்னு சொல்லிட்டு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நீங்க இந்த அநீதி நிறைந்த இந்த உலகத்துல எல்லாருக்குமே எளிமையா என்ன பண்ண முடியும், பாவம் செய்த முடியும். அது பார்த்த பார்வையா இருக்கலாம், நம்ம பேசுற துணிகரமான வார்த்தையா இருக்கலாம், செய்கிற செய்கையா இருக்கலாம், நம்ம நடக்கிற காரியங்கள் ஏதாச்சும் ஒரு காரியத்துல நம்ம எளிமையா பாவத்தை செஞ்சிட முடியும். ஆனா 1 பேதுருவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 20-21 சொல்லப்படுது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கிறது. அல்லேலூயா. இது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம். இன்னைக்கு நம்ம வாழற அந்த வாழ்க்கையில நிறைய குற்றங்களை தெரியாமையும் தெரிஞ்சும் நிறைய குற்றங்களை நம்ம செய்துடுறோம். அது நிமித்தம் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சில தண்டனைகள் அனுபவிக்கிறோம் இல்ல. நம்ம குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலும் சரி, நம்ம ஏதேனும் ஒரு தவறு குறை குற்றம் செய்வோம்னா அதுக்கு என்ன கிடைக்குது, தண்டனை கிடைக்குது. அதை மட்டும் நம்ம பொறுமையா சகிக்கிறதுனால அதனால எந்த ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியும் இல்லை. அடிக்கப்பட்ட செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். இதில் ஏதாச்சும் கீர்த்தி இருக்குதா? இன்னும் இல்லை. ஆனா நம்ம நன்மை செய்து பாடு அனுப்புவது கர்த்தருக்கு பிரீதியா இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்து இயேசு என்ன பண்ணாருன்னா கல்வாரி சிலுவையில செய்து முடித்தார். அவர் நன்மை செய்து பாடு அனுபவித்து அதை பொறுமையோடு சகித்தார். இதற்காகவே நீங்கள் என்ன பண்றீங்க, அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடியை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. வெறும் நாம பண்ண பாவத்துக்காக சாபத்துக்காக மட்டும் தேவன் ஒரே தரம் அடிக்கப்பட்டு பலியாக மாறல, மாறாக நாம் அவருடைய பாதடி சுவடுகளை இந்த பூமியில எப்படிலாம் வாழணுன்றத முன்மாதிரியாக வைத்து விட்டு போயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்துங்க வாசிங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எண்ணாமல் வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், காணப்பட்டு ஆமென். அல்லேலூயா. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருக்கிறது அவர் என்ன பண்ண, கொள்ளையாடின பொருளாக எண்ணாம சிலுவை மட்டும் என்ன பண்ணாரு, தன்னை தாழ்த்தினார். அதனால தான் சொல்றாரு, நீ என்ன பண்ணுங்க, அவர்கள் செய்வது என்னதென்று தெரியாம செய்யறாங்க. நமக்கும் அந்த காலடி சுவடுகளை பின்பற்றி வரும்படி தான் கர்த்தர் நம்மை இந்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஓட வைத்திருக்கிறார். இதுதான் 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது. நான் மனுஷ பாஷை பேசினாலும் தூதர்கள் பாஷையை பேசினாலும் என்ன இல்லை, அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கண போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கிறேன். எனக்கு உரியது எல்லாவற்றையும் விற்று நான் என்ன பண்ணேன், அன்னதானம் கொடுத்தாலும் சரி, என் சரீரத்தை நான் சுற்றறிக்க கொடுத்தாலும் சரி, அன்பு எனக்கு இல்லாவிட்டுனா நான் என்ன இல்லை, பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அப்போ நிறைவானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும். ஆண்டவர் அவர் தேவனா இருந்தார். அதனால இதெல்லாம் அவர் செஞ்சாரனா இல்லை, அவர் மாம்சத்தின்படி வந்தார். உங்களுக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற அதே உணர்ச்சி, உங்களுக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற அதே வேதனை,
துக்கம், கவலை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? சிலுவையில அவர் சுமந்தார். இந்த பூமியில மாம்சமா வந்ததுனால அவர் நமக்கு என்னென்ன உணர்ச்சி இருக்குதோ, என்னென்ன காரியங்கள் நம்ம அனுபவிக்கிறோமோ எல்லாவற்றையும் தேவனும் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சார். அதன் மத்தியில கூட அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யல. எந்த ஒரு குற்றமும் செய்யல. எந்த ஒரு அநீதியும் இந்த பூமியில அவர் இழைக்கல. ஆனாலும் அவர் என்ன பண்றாங்கன்னா, சிலுவையில எடுத்துன்னு போயிட்டு அறையிறாங்க. அவர்கள் மத்தியில அவர் சொல்றாரு, "ஆண்டவரே, இவர் செய்வது என்னதென்று தெரியாம செய்கிறாங்க. இவங்களுக்கு மன்னியுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவனுடைய இந்த இந்த ஆக்கினை தீர்ப்பை குறித்து இந்த யூதர்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? ஒரு சின்ன கேள்விதான். இப்படிப்பட்ட ஒரு ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக ஆண்டவரை நியமிச்சுட்டாங்க. அவங்களுக்குலாம் எதுவும் தெரியாதா? அப்படின்னா, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த சில உபதேசங்கள் என்ன அப்படின்னா, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. 48லிருந்து 50 வரைக்கும். நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் விசுவாசிப்பார்கள். ம். அழித்து போடுவார்கள் என்றார்கள். அல்லேலூயா. இந்த யூத மார்க்கத்தார் எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னா, சகல நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்கள். எல்லா சத்தியத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கிறவங்க. எல்லா உபதேசத்தையும் அறிந்தவர்கள் இல்ல? இப்படி எல்லாமே தெரிஞ்சு கூட, இவர் தேவன் என்பதற்கு அநேக அடையாளத்தை, அதிசயத்தை செஞ்சு, அவர் யூத மார்க்கத்துல பொறந்தாரு, தாவீதின் குடும்பத்துல பிறந்தாரு என்று எல்லாமே அறிஞ்சு, அவர் எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள உட்படுவார்ன்னு சொல்லிட்டு, மோ அ ஆகவட் ஆல்ரெடி என்ன பண்றாங்க? ஆதியாகம புஸ்தகத்துல இருந்தே என்ன பண்றது? கொடுக்கப்பட்டிருக்குது. நியாயப்பிரமாண புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீத புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாவற்றையும் அறிந்திருந்து கூட, இவர்கள் யாருக்கு பயந்தாங்க அப்படின்னா, இவர்களை ஆண்டு கொண்டிருந்த ரோமருக்கு பயந்து, இவரை படைத்த தேவன் என்று அறிந்து கூட, அவர் என்ன பண்றாங்க? சிலுவையில அறைந்தாங்க. சிலுவையில அறைந்தாங்க. அவர்கள் அப்ப கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க செய்வது என்னதென்று தெரியாம செய்றாங்கன்னு சொல்லிட்டு, யூதர்களை குறித்து சொன்னதாக நான் நினைக்கல. மாறாக இவங்க யார் இடத்துல ஏசப்பாவை ஒட்டு கொடுத்தாங்கன்னா, புறஜாதியார் இடத்துல என்ன பண்ணாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. புறஜாதியார் இடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. அது ரோம ஆட்சியில இருக்கிற போர் சேவகர் இடத்துலயும், பணிவிடைக்காரர் இடத்துலயும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, அவரை சிலுவையில அறையறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவரை நிர்வாணமாக்குனாங்க. அவர் கன்னத்துல அறைஞ்சாங்க. காரி முகத்துல துப்புனாங்க. முள்முடி சூட்டினாங்க. இதெல்லாம் யாரு அப்படின்னா, அந்த புறஜாதியான மனுஷர்கள் செய்தாங்க. அந்த மனுஷர்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. அந்த மனுஷங்களுக்கு உபதேசம் தெரியாது. அந்த மனுஷங்களுக்கு கற்பனை என்றது தெரியாது. அதெல்லாம் அவங்க தெரியாம செய்தபடியெல்லாம் நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இவங்க செய்வது என்னென்று தெரியாம செய்றாங்க. இவர்களுக்கு மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். அன்னைக்கு யூத ஜனத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவர் நியாயம் தீர்த்தார். எங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. எங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகள தரையில மோத விட்டாங்க. இதெல்லாம் ஆண்டவர் ஆல்ரெடி சொல்ல விஷயம்தான். இது எல்லாமே மன்னிச்சுட்டாரா யூதர்கள்னா? யாரையுமே அவர் மன்னிச்சு விடல. இந்நாள் வரைக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன ஆச்சுன்னா, அங்க ஒரு ராஜ்யமே எழும்புச்சு. இஸ்ரவேல் என்கிற ஒரு ராஜ்யமே எழும்புச்சு. கிட்டத்தட்ட 2000 வருஷம் அவங்க அந்த தேசத்தை விட்டு புறம்பாக்க தள்ளப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கற்பனைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது, எபிரேயரின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 10வது அதிகாரம் 26, 27 வசனம் வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமா பாவம் செய்வோமானால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க இனி இராமல் அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவு அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வதா இருப்போமானால், பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க பலி வேற இன்னும் இல்லை. நியாய தீர்ப்பு வரும் வரி விரோதிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நியாய தீர்ப்புக்காக பயத்தோடு நம்ம காத்திருக்கணும். இன்னைக்கு எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருவாரு, அவரிடத்துல ஜெபம் பண்ணா ஆண்டவர் நமக்கு கிருபையா இறங்கி மன்னிப்பை கொடுத்துருவாரு சொல்லிட்டு துணிகரமா நம்ம பாவம் செஞ்சா, வசனம் சொல்லுது மனப்பூர்வமா, அதாச்சும் சத்தியத்தை அறிவு நம்ம என்னாச்சு? எல்லாரும் அறிஞ்சாச்சு. அறிஞ்ச பிற்பாடு கூட நான் மனப்பூர்வமா துணிகரமா நான் பாவம் செய்வேன்னா, அந்த பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க பலி இன்னும் இல்லை, வேற எதுவுமே இல்லை. இனியும் பலி நமக்கு இருக்காது. இனிமே ஆட்டு ரத்தத்தை, மாட்டு ரத்தத்தை, கோழி ரத்தத்தை செலுத்தினாலும் அது பலியாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது.
நமக்காக இயேசு கிறிஸ்துவானவர் பலியாக சிலுவையில மரித்து முடிச்சாச்சு. இதுக்கு மேல ஒரு பலி நமக்கு இல்லை. சத்தியம் எல்லாருக்குமே தெரியும். சத்தியம் எல்லாருக்குமே தெரியும். அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு அறிஞ்சு கூட நம்ம என்ன பண்ண முடியாது. இனிமே பாவம் செஞ்சா செலுத்தத்தக்க பலி கிடையாது. வசனம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னாடி மத்தேயு 5:23, 24 வாசிங்க. ஆகையால் கொண்டு அல்லேலூயா. நீ பலிபீடத்துல காணிக்கை செலுத்த உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஏதேனும் குறை உண்டுன்னு நீ அறிஞ்சினா அதை என்ன பண்ணாத, காணிக்கப்பட்டியில் அதை காணிக்கை செலுத்தாத. முன்பு போய் யார் இடத்துல உன் பேர்ல உன் சகோதரன் குறை உண்டு, அதாச்சும் நீ ஒருத்தங்கிட்ட கோச்சின்னு இருக்கிற பாரு, நியாயமா அவன் எனக்கு தப்பு பண்ணிட்டான், எனக்கு விரோதமா செயல்பட்டுட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதனால நான் அவங்ககிட்ட பேசாம இருக்கிறேன், அவனை ஒதுக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்ற பாரு. அது மட்டும் இல்ல, உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஏதேனும் குறை உண்டானா அதை போய் முதல்ல அவனுக்கு என்ன பண்ணு, ஒப்புரவாகு. பிற்பாடு என்ன பண்ணுங்க, இது பலி செலுத்து. இதுதான் உபதேசம். சத்தியத்தை அறிகிற அறிவு இதுதான் சத்தியம். இதெல்லாம் நான் தெரிஞ்சு கூட துணிகரமா நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரத்துல பலி செலுத்தோம்னா அந்த பலி அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஆண்டவர் அதை நிராகரித்து போடுவார். ஸோ அதுதான். இப்போ 6:15 வாசிங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது. பக்கத்தில் கை பற்றி சொல்லுங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தா உங்கள் பிதாவை என்ன பண்ண மாட்டாரு, உங்களுடைய குற்றத்தை மன்னிக்க மாட்டார். இது எல்லாம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் பார்க்கல இல்ல, உங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்களுடைய பர்சனல் லைஃப்ல என்ன பிரச்சனை இருக்குது நான் பார்க்கல, ஆண்டவர் பார்க்கிறார். அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமா இருக்குது. அவர் சிருஷ்டிக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஏன்னா முகத்தை பார்த்து ஓகே நல்லா பிரகாசமா இருக்கிறாங்க, நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கிறாங்க, இவங்க முகத்துல எந்த ஒரு கலக்கமும் கிடையாது, எந்த ஒரு பாவமும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நான் வேணா என்ன பண்ணலாம், இங்கிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா உள்ளத்துல பார்க்கிறார் ஆண்டவர், உள்ளத்துல பார்க்கிறார், உள்ளந்தெரியங்களை அலசி ஆராய்கிறார். அவ்வளோ கசப்பு உணர்வோட, அவ்வளோ எரிச்சலோட, கோபத்தோட தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்க பலி ஏற்கப்பட மாட்டாது. இந்த விசுவாசத்தோட, இந்த பரிசுத்த சிந்தையோட நீங்க என்ன பண்ண முடியாது, பரலோகம் போக முடியாது. கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தது நம் நிமித்தம், இப்படி வாழற நம் நிமித்தம் அவமாக எண்ணப்படும், அற்பமாக எண்ணப்படும். ஆகினால யாரா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட மனுஷனும் சரி, காரி துப்புன மனுஷங்களை கர்த்தர் மன்னிச்சார், முள்முடி சூட்டின மனுஷங்களை கர்த்தர் மன்னித்தார், நிர்வாணமாக்கின மனுஷங்களை கர்த்தர் மன்னித்தார், சிலுவையில் அறிந்து கொன்றவர்களை கர்த்தர் மன்னித்தார்னா உங்களை யாரும் காரி மூஞ்சி துப்பிருக்க மாட்டாங்க, கன்னத்தில் யாரும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க, சிலுவையில் அரைஞ்ச அளவுக்கு யாரும் இல்லை. உங்களுக்கு சாதாரண ஒரு பேச்சு பேசியிருப்பாங்க, அதை தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. அந்த வீட்டு பக்கம் கூட திரும்பி பார்க்காத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்ம கிராமத்திலே கூட. நிறைய ஒரு பேச்சு பேசிட்டு அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கறதுக்கு மனசு இல்லை. அப்படிதான் நானும் இருக்கேன், நானும் இருந்தவன் தான். ஆனால் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா எல்லா இடத்துலையும் ஒப்புரவாயிட்டு தான் வந்திருக்கு. அல்லேலூயா. நான் காலைல கூட என் மனைவி கிட்ட கூட சொல்லும் போது தான் என் மனசுல யாரு மேலேயும் எந்த கசப்பு இல்லை. எல்லாருமே என்கிட்ட என்ன பண்றாங்க, பேசுறாங்க, நானும் எல்லாருக்கிட்டையும் பேசுறேன். ஆமென். அதனால கசப்போடு என்ன பண்ணாதீங்க, தேவ சமூகத்துக்கு வராதிங்க. இந்த ஒரு நாள் இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடுமான்னா நம்ம வாழ்நாள் மட்டும் இப்படி இருந்தால் தான் கர்த்தருக்கு சுகந்த பலியாக நம்ம மாற முடியும். நான் 2 காரியத்தை சொல்லி, இன்னும் கொடுத்துருக்கிற 5 நிமிஷத்துல 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு மிஷினரிக்கு, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மிஷினரி என்ன பண்ணுறாராம், புதுசாக திருமணம் ஆச்சு. புதுசாக திருமணம் ஆன பிற்பாடு, அதற்கு முன்னாடி அவருக்கு ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு எண்ணம் இருந்தது. திருமணமான அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நைஜீரியா என்ற ஒரு தேசத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. எதுக்குன்னா மிஷினரி வாழ்க்கைக்காக அவங்க புறப்பட்டு போகிறாங்களாம். புறப்பட்டு போயிட்டு அந்த இடத்துல ஒரு குடியில் அமைக்கிறாங்க, தங்குறதுக்கு குடியில் அனுப்புகிறாங்க. காட்டுவாசி நிறைந்த அந்த பகுதி. அந்த காட்டுவாசியில் ஒருத்தனையே சூஸ் பண்ணி, நீ என்ன பண்ணு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு இந்த குடியில் அமைக்கிறது சொல்லிட்டு அவனை குடியில் போட சொல்லிட்டாங்க. குடியில் போட்டுகிட்டே இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஐயா என்ன பண்ணுறாரு, அவங்க ஸ்திரீ கிட்ட சொல்லி, அவங்க மனைவி கிட்ட சொல்லி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வா போ அப்படி சொல்லும் போது, அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே இவங்களுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதம் நடந்திருக்கு.
அந்த மிஷினரி ஐயாவுக்கும் அந்த அந்த குடில் போடுறதுக்கு வந்த அந்த மனுஷனுக்கும். அந்த இவர் பேசுற பாஷை அவனுக்கு புரியல. அவர் பேசுற பாஷை இவனுக்கு புரியல. இது பெரிய வாக்குவாதம் முத்தி அவர் அடிச்சு கொன்னுட்டான். தண்ணி போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள அந்த ஐயாவுடைய கதையை முடிச்சுட்டான். அப்போ அந்த சகோதரி வந்து பார்க்குறாங்க, ஐயோ! இப்படி கொன்னுட்டானே சொல்லிட்டு கூக்குரல்றதுக்குள்ள இந்த விஷயம் அந்த பகுதியில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு தெரிய வருது. அந்த காவல் நிலையத்திலேருந்து வந்து விசாரிக்கிறதுக்கு வராங்க. இந்த சகோதரி கதறாங்க, அழறாங்க. திருமணமாகி 2 நாள் தான் ஆச்சு. இன்னும் எங்க வாழ்க்கைய நாங்க என்ன பண்ணல? ஸ்டார்ட் பண்ணல. அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு குற்ற சம்பவத்த செஞ்சு சாவடிச்சுட்டானே சொல்லிட்டு அவங்க அழறாங்க. அப்போ இவன காவல் நிலையத்துக்கு கூப்பிடுறாங்க விசாரணைக்கு. அந்த சகோதரி போறதுக்குள்ள ஆவியானவர் பேசுறாரு, "நீ அவன மன்னி" அப்படின்றாரு. அவங்க சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க. "ஏங்க கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல. இன்னும் எங்க வாழ்க்கையே துவங்கல. உங்க ஊழியத்துக்காக தான் வந்தோம். அதுக்குள்ள இப்படி அடிச்சு சாவடிச்சுட்டான். நான் எப்படி அவன மன்னிக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் "நீ மனப்பூர்வமா அவன மன்னி" அப்படின்றாராம். "இல்ல என்னால மன்னிக்க முடியாது" அப்படின்னு சொல்லி திரும்ப வாக்குவாதம். கடைசியா 3வது முறை அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டாங்க. "நீ அவன மனப்பூர்வமா மன்னின்னு" சொல்லும்போது, அந்த சகோதரி என்ன பண்றாங்கன்னா, "என் புருஷனை சாவடிச்சு இவனை நான் மனப்பூர்வமா மன்னிக்கிறேன்னு" சொல்றாங்க. அல்லேலூயா! இந்த ஒரே ஒரு காரியத்த பார்த்து, அந்த கிராமத்துல இருக்கிற தேவனை அறியாத ஜனங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா! இப்படிதான் நாம வைத்திருக்கிற கோபத்து நிமித்தம், நாம வச்சிருக்கிற மூர்க்கத்து நிமித்தம், எரிச்சல் நிமித்தம், இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆரம்பத்துல சொன்னபடி, நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த அந்த அநீதி நம்ம வாழ்க்கையில நடக்கல. இயேசு கிறிஸ்து பாடுபட்ட அந்த பாடுகள் நம்ம வாழ்க்கையில யாரும் நமக்கு உண்டாக்கல. ஆனா சின்ன சின்ன வார்த்தை, சின்ன சின்ன ம் சண்டை, சச்சரவு இதுதான். வெறும் வார்த்தையால நடந்த சண்டையால தான் இன்னைக்கு பல வருஷங்களாக பேசாம இருக்கிறீங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. இனிமே நான் என்ன பண்ண போட்டேன்? எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த விரும்புறேன். அல்லேலூயா! எப்படி அந்த மிஷினரி அந்த சகோதரி எப்படி அந்த கொலை செய்த அந்த சகோதரனையே மன்னிச்சாங்களோ, இன்னைக்கு என்கிட்ட தேவையில்லாம பேசுற சின்ன வார்த்தையால கோபிச்சுட்டு இருக்கல, இனி அவங்ககிட்ட நானு எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் சமரசமே அவங்களோட சமாதானமா இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.